உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்தே வரும் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா பண்ண போகுதுன்னா, ஜாலியோ ஜில்கானாவா இருக்கலாம் இல்ல? காசு, பணம், துட்டு, மணின்னு இந்த தடவ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நியூ பிகினிங் இட்ஸ் ஓப்பன். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. ராசிநாதன் அல்டிமேட்டா இருக்காரு. நட்சத்திரநாதன் அதோட சூப்பரா இருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி வேற நீச்சமாயிட்டாரு. அப்ப விரயம் நடக்கிற இடத்துல விரயம் நடக்க போறதில்ல. அப்ப என்ன ஆகும்? வரவு தான் வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவர் ஆகப் போறீங்க. நெறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் 2ஆம் இடத்தோடு ராசிநாதன் தொடர்பு படும்போது, நெறைய பேர வார்த்தையால மயக்குவீங்க. பேசியே யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன ஹேண்டில் பண்றீங்களோ, யாரெல்லாம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தன பேருக்கும் அல்டிமேட்டா இருக்க போது இந்த தடவ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா குரு ஏற்கனவே நட்சத்திரநாதன் உச்சமாகி சூப்பரான ஒரு பொசிஷன்ல சினாரியோல நம்மளுடைய நட்சத்திர சாரத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு நம்பர் பாயிண்ட். இன்னொன்னு ராசிநாதனும் ராசிக்குள்ளே இருக்கிறார். வாவ்! செம்மையான டைம் பீரியட். பத்தாததுக்கு செவ்வாய கூட்டு வச்சிருக்க ஒரு சின்ன விஷயம் தான். பட் ஸ்டில் சர்ஃபெக்சல் மாரி கரை நல்லது தான். ஏதாவது ஒரு ஸ்பீடு வேணும்ல. இப்படியே யோசிச்சிட்டே இருந்தா எப்ப ஆரம்பிக்கிறது? அதிரடியா ஆரம்பிக்கிறதுக்கு செவ்வாய் வேணும்ல. சரவெடியா போணும்னா, அந்த இடத்துல செவ்வாய் நிக்கணும். அப்ப இந்த தடவ நீங்க பண்ற எல்லா முயற்சியும் அதிரடியா இருக்க போகுது. போதும் அப்படின்ற அளவுக்கு நெறைய கம்யூனிகேஷன், நெறைய ஸ்கில்ஸ், நெறைய வந்து டிராவல் பண்றது. ஆனா, இதுக்கு முன்னாடி பண்ண டிராவலுக்கும், இப்ப பண்ற டிராவலுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ். நெறைய இந்த தடவ கேது வந்து உட்கார்ந்தனால ரொம்ப ரிசர்ச் பண்ணி சில விஷயத்துக்கு போவீங்க. திடீர்னு சூஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு போறது, இல்ல சூஸ் பண்ணி நான் தான் சொன்னேனே மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க எப்படி உங்களோட விஷயத்த அடுத்த வகையில டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கறது. இல்ல எந்த ஒரு தொழில்ல நீங்க இருந்தாலும், அந்த தொழிலுக்கான வளர்ச்சிக்கு என்ன பண்ணலான்ற மாரி அப்படியே மண்டையெல்லாம் யோசிக்கிறது. புது புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது. புதிய ப்ராஜெக்ட்ல பொறுப்பா அவங்கள நிர்வாகம் பண்றது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல தலைமைத்துவம் கிடைக்கிறது அப்படின்ற மாரி நான் சொல்ற மாரி இந்த மாசம் சில நட்சத்திரங்களுக்கு மட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு அமைப்பு இருக்குன்னா, அதுல முதல்ல நான் சொல்றது புனர்பூசத்துக்கு தான். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகப்போது. போன மாசமே நல்லா தான் இருக்கு. குரு எனக்கு தெரிஞ்சு 2ஆம் இடத்துல வந்ததுலருந்து புனர்பூசம் ஓரளவுக்கு ஓகே. நீங்க கடகத்துல இருந்தாலும் சரி, நீங்க மிதுனத்துல இருந்தாலும் சரி, நீங்க மிதுன ராசியா இருக்கிற பட்சத்தில் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகப்போகுது. நீங்க கடகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதத்தை வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. பார்ப்பவரிடம் கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்கு சூரியன் உடைய சஞ்சாரம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கப்போது. தலைக்கு மேலேயே சூரியன், குரு, புதன் ஒரு பிளானட்ட வச்சே கடகம் சமாளிக்க முடியல. ஒவ்வொரு பிளானட்டையும் கூட கூட்டு வச்சு டைரக்ட்டா பார்வை மகர வீட்டுக்கு. இது ஓரளவுக்கு காலபுருஷனுடைய 10ஆம் இடம் நெறைய கிளாரிட்டி கிடைக்கும். நிலம் சார்ந்து நிலைத்து நிற்பதற்கு என்ன பண்ணலான்ற மாரியான யோசனைகள் அந்த இடத்துல வரும். அப்ப என்ன ஆவீங்கன்னா, நெறைய பேரு தொழில விட்டுட்டு இன்னொரு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள். நம்ம காமர்ஸ் பண்ணலாமா? நம்ம வந்து WhatsAppல சென்ட் பண்ணலாமா? இன்னும் வந்து செவ்வாய் அங்கருந்து சுக்கிரனுக்கு வந்து டைரக்ட்டா பரிவானம் குடுக்குறாரு. அப்போ செவ்வாய் இருக்கிறது காற்று ராசியில. அவர் உங்களோட 11ஆம் வீட்டு அதிபதி. லாபத்தை குடுக்கற கூட தனக்குள்ள வந்து அந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல வந்து நட்சத்திரநாதனோட அமைப்போட கலந்து அவர் உச்சமாகி 12ஆம் வீட்டு அதிபதிக்கு குடுக்கறது அப்படின்றது இந்த 4, 6, 8, 12 சேரும்போது விபரீத ராஜயோகம் அந்த இடத்துல இயல்பாகவே எனக்கு. அந்த ட்ரையாங்கிள் வே இப்படிலாம் போயிட்டு அப்படியே ஒரு மாரி இந்த தடவ நெறைய வாழ்க்கையோட என்னன்றத உணர வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இடத்துல பயங்கர இன்ட்யூஷன் பவர். நான் சொன்ன மாரி நாக தேவதையோட கனெக்ட் ஆகும் இந்த தடவ. சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கிற அந்த கன்னி வீடு அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்பளுக்கு அங்கிருந்து 4ஆம் வீடு. நீங்க கடகமா இருந்தீங்கன்னா, அது 3ஆம் வீட்டுக்குள் வரும். இப்ப பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் இது எல்லாமே கரெக்ட். என்னதான் வந்து செவ்வாய்க்கு புதன் பிடிக்காது. இதெல்லாம் அது வந்து ஒரு கிரக ரீதியாக எடுத்துக்கொள்ள விஷயமா இருந்தா கூட, பாவத்தின் அடிப்படையில அவர் 11ஆம் வீட்டு அதிபதி வந்து அமர்ந்திருத்தல் அப்படின்றதே கொஞ்சம் லாபத்திற்காக நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். நெறைய நான் சொன்ன மாரி மிதுனத்துக்கே இந்த தடவ கிளென்சிங் நடக்க போது. கிளியரன்ஸ் நடக்க போது. நெறைய கிளியரன்ஸ் சேல் நடக்க போது. இல்ல நீங்க அந்த மாரி இடத்துல போய் ஏதாவது டிஸ்கவுண்ட்ல அமௌண்ட் வாங்குறது, ஏதாவது புடவ வாங்குறது, நெறைய இந்த தடவ புடவையோட, வேஷ்டியோட, ட்ரெஸ்ஸோட நீங்க இந்த தடவ கனெக்ட் ஆவீங்க. அதே மாரி கேமராவோட, மீடியாவோட இந்த தடவ நீங்க கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கனெக்ட் ஆவீங்க. இதெல்லாம் நடக்கும். சனி வேற அந்த இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்றபோது, தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க கடகமா இருக்கிற பட்சத்தில் பேசம்போது தயவு செஞ்சு இந்த மாசம் எனக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்கிறது பெட்டரு. இல்லன்னா தேவையில்லாம அந்த மனசுல நான் வச்சு அப்படியே பொங்கி வச்சு இந்த அலைகடலா புரிக்கிற மாரி உள்ள இருக்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கொட்டிட்டு அப்புறம் உட்காந்து வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகிடும்.
யார்கிட்ட சீக்ரெட் சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நான் இந்த தடவ கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கு பதிவு பண்ணியே ஆகணும்னு சொல்றேன். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். இல்லாட்டி அண்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அண்டர் எஸ்டிமேஷன் பண்றதுக்கான வாய்ப்ப நீங்க குடுத்துறக்கூடாது எப்பயுமே. புனர்பூச நட்சத்திரம் அப்டின்னாலே வந்து அது பெருமை, புகழ் இதெல்லாம் தாண்டி அது குரு நட்சத்திரம்னால யாருக்கும் அது கெடுக்க தெரியாது. எல்லாரையும் கூப்ட்டு நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன், நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன்னு சொல்லும். ஆனா, ம் அது மரியாதையாக இருக்கா? இல்ல சும்மா வந்து அடுத்தவங்க பேச்சு பொருளா இருக்கான்றத பார்த்துக்கணும். காசிப் பேசாதீங்க. இல்ல காசிப் பேசுறவங்களோட சேராதீங்க. இல்ல நீங்க யாராவது சொன்னாங்கன்னா, அத காதுல வாங்கிக்காதீங்க. இந்த தடவ காசிப்போட முழுக்க முழுக்க கனெக்ட் ஆகும். புதன் அப்டின்னாலே காசிப் தான். அது குருவோட சேரும்போது உங்கள பத்தி நீங்களே வந்து அப்படி பேசியிருக்க கூடாதோ, இப்படி பேசியிருக்க கூடாதோன்ற மாரி வரும். இல்ல நான் அத பண்ணியிருக்க கூடாது, இத பண்ணியிருக்க கூடாதோன்னு சில விஷயங்கள் நிகழும். நெறைய கரெக்ட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. இத அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சுடுவீங்க. அத விட்டுட்டு வேற யாராவது பேசுறத காதுல வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க முன்னேறுவாங்க. நம்ம அந்த இடத்திலேயே இருக்க வேண்டியது தான். இந்த தடவ கொஞ்சம் உங்கள 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவோடைய சூரியனுடைய பொசிஷனாக இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சூரியனுடைய பொசிஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் வருமானம் எதுக்கு பண்றோம்? முயற்சி எதுக்கு பண்றோம்? வருமானத்துக்கு தானே பண்ண போறோம். இதுதானே ரியாலிட்டி. உங்கள அடையாளப்படுத்துறதுக்கோ, இல்ல வருமானத்திற்காகவோ, இல்ல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கோ தான் முயற்சி பண்ணுவோம். இல்ல சும்மாவா பண்ணுவோம். அப்ப முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, வருமான ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இந்த தடவ கொஞ்சம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புது புதுவான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு பிரபஞ்சம் உங்களை தீர்மானித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நெறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நேரத்த விரயம் பண்ணாம, வாட் நெக்ஸ்ட் அப்டின்ட்டு ஓட்டிட்டீங்கன்னா, செம்ம சக்சஸ் இந்த மாதம் வெயிட்டிங். ஓகே, ஃபைன். படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க அ சூப்பர் அப்படின்றத தாண்டியும் நெறைய பிள்ளைங்க இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் வராத பிள்ளைங்கலாம் இந்த தடவ சூப்பரா வரும். மொழி பாடம் இருந்தா சுக்கிரன் குறிக்கும். அதுல மட்டும் இந்த தடவ மார்க் கம்மியாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க கடகமா இருந்தாலும் சரி, நீங்க மிதுனமா இருந்தாலும் சரி, இந்த தடவ பிள்ளைங்க படிப்புல பின்னி பெடல் கடக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலம் சீராகும். ஏன்னா 4ஆம் இடம் தான் உடைமை. அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறாரு. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி. ஸோ அது சக்சஸ். அத பத்தி நம்ம வொரி பண்ண வேண்டிய அவசியமே இப்போதைக்கு இல்ல. ஓகே, கூல். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப்ல டிஸ்டர்பன்ஸ், மென்டலி டிஸ்டர்பன்ஸ். ஆ கொஞ்சம் இது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கும்போது கொஞ்சம் கோவம், ஆத்திரம். ஏன்னா இந்த வயசுல இருக்கக்கூடிய தசாபுதியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்கள கோவப்படுத்துற மாரியான சினாரியோக்கள் நடக்கும். 2வது நான் தான் சொல்றேனே, ஏதோ ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. நீங்களா உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி, ஏன் இது நடக்கல? ஏன் இது வரலன்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தாலே போதும். அதுக்கு பதிலா யார்கிட்டயும் போய் ஆறுதல தேடாதீங்க. ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா நான் உங்கள்ட்ட சொல்ற விஷயம் ஒண்ணுதான். ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும். அதனால ரகசியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது சும்மா ஷேர் பண்றேன்ற மாசத்துல நீங்க ஏதோ அவஸ்தைய சொல்ல போய், அது அடுத்தவனுக்கு ஆனந்தமா மாறிடக்கூடாது. அதனால இதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, ஃபைன். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஆ ஆரோக்கியத்துல நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்காவே ஒரு பிரம்மம் வரும். ஏன்னா, இந்த மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய பொசிஷன் தென் செவ்வாயுடைய அந்த பார்வை இதெல்லாம் என்ன ஆகும்னா, அப்படியே தூங்கவே விடாது. ஏதாவது ஒண்ண போட்டு ஒழட்டிக்கிட்டே இருக்கிற மாரியான சினாரியோ உருவாகும். என் வாழ்க்கை எத நோக்கி தான் போகுது அப்படின்னு டோரா புஜ்ஜி மாரி மேப்ப தேடணும்னு தோணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே சரியா போகுது. அவ்வளோதான். பெருசாலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த தடவ கொஞ்சம் தூக்கத்தில டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 40லிருந்து 60 இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனா நியூ பிகினிங் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும். நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நெனைப்பீங்க. வேலைய விட்டு புது இன்கம் வரதுக்கு ஏற்படும். அதெல்லாம் சக்சஸ் ஆகும். நெறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படக்கூடிய மாதம். நெறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. நெறைய ஓல்டு நண்பர்களோடு இந்த தடவ வந்து ஏன்னா சனியின் காரகத்துவம் வேற கொஞ்சம் வக்கரமா இருக்கா. நெறைய பழைய நண்பர்களை மீட் பண்ணுதல், நெறைய பேரோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் இந்த தடவ புனர்பூசத்துக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. 60 தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி நெறைய நினைவுகளால் சூழப் போகிறீங்க. ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோவ துடைக்கிறது, இந்த தடவ அதான் சொல்றேன் வீடு ஃபுல்லா கிளீன் பண்றது, இல்லாததெல்லாம் தூக்கி போடுறது, கபோர்டெல்லாம் சரி பண்றது, புதுசு புதுசா வாங்கி ஏதாவது வைக்கிறது, நெறைய ட்ரெஸ்ஸோட கனெக்ட் ஆகுதுன்ற மாரி கொஞ்சம் உங்கள் வருமானத்திற்கான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கு. அந்த செலவுமே உங்களுக்கு சுப செலவாக மாறி உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். 12ஆம் வீட்டதிபதி நீச்சமா இருந்தாலுமே செவ்வாயுடைய பார்வையில இருக்கும்போது, நெறைய நல்லவையெல்லாம் தேடி வரும். அவர் 11ஆம் வீட்டதிபதி. ஸோ லாபத்துக்காக நீங்க செலவுகள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்து முடியும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. செம்ம டைமா இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவ நெறைய மகான்களுடைய வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான முறையில உங்களை இயங்கும்.
நாளை என்பதே நரசிம்மரிடம். தேவையில்லாம வரக்கூடிய அந்த சின்ன சின்ன நெகட்டிவிட்டி கூட ஆல்மோஸ்ட் ஓடி போயிடும். ஸோ ரொம்ப நான் ட்ரை பண்றேன். எனக்கு கிடைக்கவே மாட்டுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நரசிம்மர்ட்ட போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்றது, இல்ல வீட்லயே நரசிம்மர் படம் இருந்தா நைவேத்தியம் பண்றது, இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல ஒரு ஏலக்காவ எடுத்துட்டு போய் நரசிம்மர் கோயில்ல குடுத்து சும்மா ஒரு விளக்கேத்திட்டு வந்து பாருங்க. அந்த எனர்ஜி அப்படியே நீங்க கூப்பிடாமயே உங்களோட வந்துரும். ஸோ நரசிம்மர் வழிபாடு என்பது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சரியான முறையில் இயங்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். ஓகே. இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய சிங்கம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நெறைய சிங்கம் பார்க்கறது, சிங்கத்தின் மேல் அமைந்து ஏதாவது அம்பிகையை பார்க்கறது, ஏதோ ஒரு சிங்கத்தோட கனெக்ட் ஆகுறது, சிங்கத்த பத்தி படிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு இமேஜ் சிங்க இமேஜ் கிடைக்கிறதுன்ற மாரி நெறைய சிங்கத்தோட இந்த தடவ கனெக்ட் ஆக போகுது. ஏன் அப்டின்னா, நீங்க சிங்கமா இருக்க போறீங்க. இந்த தடவ உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்க போகிறது. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்களா மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களால முடியிற விஷயம் தான் உங்ககிட்ட வரப்போது. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த சிங்கம் பார்த்தன்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.